தமிழ் விளக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பொன்னையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நவகிரக கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த நவகிரக கோயில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது சனீஸ்வரன், ராகு, கேது, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியாகவே சிலையை அமைச்சு பிரதிஷ்டை பண்ணி மிக சிறப்பாக நடத்தின்னு வராங்க. இந்த கோயில் எவ்வளோ தூய்மையாக இருக்குன்றதையும், இந்த கோயிலுக்கு போகிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது, அந்த கோயிலில் என்னென்ன விசேஷன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நிச்சயமாக இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஒரு விசிட் பண்ணிவிட்டு போங்க. இந்த நவகிரக கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால், ஒவ்வொரு தோஷத்துக்கும், அதாவது ராகு தோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் பண்ணுறாங்க. இந்த பரிகாரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான தோஷம் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிடலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த கோயிலில் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்குது அப்படின்னு பல பேர் நம்பிக்கின்னு வராங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாக்கா இந்த தோஷத்தில் நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம். இதோ பஸ் ஸ்டாண்டில் இருந்து இது ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோட்டு போனோம்னாக்கா அந்த கோயிலுக்கு போகிற வழி. மொத்தமே 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. போகிற வழியில் கிராமங்கள் மிக அழகாக இருக்குது. அந்த கிராமத்தில் உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே அங்கேயே விற்கிறாங்க. அதையும் நீங்கள் வாங்கிக்கின்னு போகலாம். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட் சைடு எடுத்து திரும்பினீங்கனாங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலேயே, 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த மாதிரி நேம் போர்டு வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு போகும் வழி அப்படின்னு நேம் போர்டு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்திங்கனாக்கா ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர், அந்த ஒரு 500 மீட்டர்லேயே உங்களுக்கு அந்த கோயில் வந்துடும். அந்த கோயில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வெளியே இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா உங்கள் வண்டியோ எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடுங்க. இந்த கோயில் எவ்வளோ தூய்மையாக இருக்குன்றதையும், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு பரிகாரங்கள் அப்படின்றத எழுதி வச்சுருப்பாங்க. கோயில் உண்மையிலேயே ரொம்ப சுத்தமாக இருக்குது. நல்ல காற்றோட்டமான இடமாகவும் இருக்குது. கோயிலை ரொம்ப நல்லாவே பராமரித்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதோட நான் பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருக்கேன். सर
சூப்பராக இருந்துச்சு.